ஐ வாண்ட் இட்க்கும் ஐ நீட் இட்க்கும் உள்ள வித்தியாசத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நிறைய பேர் ரெண்டுமே ஒண்ணு நினைச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. எனக்கு ரொம்ப தேவை ஒரு விஷயம், அது இல்லாம என்னால வாழ முடியாது, அது அத்தியாவசியம் அப்படின்ற விஷயங்களுக்குலாம் நம்ம வந்து ஐ நீட் இட்ன்ற சென்டென்ஸை யூஸ் பண்ணணும். அது இல்லாம என்னால வாழ முடியும், ஆனா அது மேல எனக்கு ஆசை இருக்கு, அது இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோன்ற விஷயங்கள்லாம் வந்து ஐ வாண்ட் இட் அப்படின்ற சென்டென்ஸ் யூஸ் பண்ணி சொல்லணும். இப்போ இதை வச்சு நான் ஒரு எக்ஸாம்பிள் தரேன். ஐ வாண்ட் அ புக், ஒரு புக் வாங்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்றத ஐ வாண்ட் அ புக் அப்படின்னு சொல்லணும். ஐ நீட் அ ஹவுஸ் அப்படின்னா எனக்கு வாழ்றதுக்கு ஒரு வீடு வேணும், அது வந்து ஐ நீட் அ ஹவுஸ் அப்படின்னா எனக்கு வாழ்றதுக்கு ஒரு வீடு வேணும், அது வந்து அத்தியாவசியம், அது எனக்கு தேவை அப்படின்றதுனால ஐ நீட் அ ஹவுஸ் அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ நீடுக்கும் வாண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கேத்த மாதிரி நீங்க கமெண்ட் செக்ஷன்ல இந்த 2 வார்த்தைகளை வச்சு சென்டென்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் இன்னும் வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நன்றி, வணக்கம்.